விவோஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலோட ப்ரமோ பார்த்து தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகாநதி சீரியல் இன்றைக்கி இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானல் வீட்டை வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி காவேரி வீட்டில் வந்து எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி போய் வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து சாரதா வந்து வேண்டிக்கிறாங்க, நம்ம வீடு வந்து காவேரிக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. விஜய் வந்து கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா, வாங்க போகலாம் சீக்கிரம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு லேடி வந்து ஒரு பையன்ட ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு காவேரியோட வீட்டுக்கு வர்றாங்க. உள்ளே வந்து நீங்கள் கங்கா தானே, நீங்கள் காவேரி தானே சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும். உடனே சாரதாக்கு கோவம் வந்து யார் நீங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, நீங்களும் நானும் அவருக்கு ஒரே ஒரு முறை தான், நீங்கள் வந்து எனக்கு அக்காகுது அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து, என்ன உளறிட்டு இருக்க, நான் ஒரு பொண்டாட்டி, நீ என்ன அவர் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கிட்ட கேட்குறாங்க. அவங்க அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஆமாண்ணா அவருடைய 2வது மனைவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்தானத்துக்கூட இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அந்த காவேரி குடும்பத்தில் வந்து இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து போட்டு காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து எல்லாரும் காவேரி குடும்பத்தில் ஷாக் ஆகுறாங்க. நிஜமாலுமே இவங்க வந்து சந்தானத்துடைய 2வது மனைவியா இல்லை வந்து பசுபதி வந்து அந்த வீட்டை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காரா அந்த ஆளா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்து போய் சொல்ல அதை பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ பார்த்து தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட பார்த்துட்டு வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு சொல்லி முத்துடைய ஃபேமிலியில் எல்லாரும் பாட்டி ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்துட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி வந்து மீனா போய் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி குளத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ரோகிணியுடைய அம்மா வந்து அங்கே அப்பாவுக்கு வந்து திட்டி கொடுக்கலான்னு சொல்லி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க போல். ரோகிணி சாமி கும்பிட்ற சாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கோவிலுக்கு தானே அப்படின்னு சொல்லி வந்து அங்கே அப்பாவுக்கு வந்து அங்கே தான் திட்டி கொடுப்பாங்க போல். ஸோ ரோகிணியை வந்து யாருக்கு தெரியாமல் திட்டி கொடுக்குற இடத்துக்கு போயிடுறாங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து பின்வரமாக குளத்தில் வந்து திதி கொடுத்துட்ருக்காங்க. ரோகிணியுடைய அம்மா வந்து ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, இவ தான் பேர் வந்து கல்யாணி, இவருடைய பையன் தான் கிருஷ் அப்படிங்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து குளத்தில் தண்ணி எடுக்க வந்துட்டு மீனா வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ வந்து குடத்தை வந்து தெரியாமல் வந்து கீழே போட்டுடுறாங்க. அந்த சத்தம் கேட்டு வந்து ரோகிணியை வந்து மீனா வந்து பார்த்துட்றாங்க. மீனா கிட்ட பேச வர்றாங்க. ஆனால் மீனாவுக்கு வந்து கோவம் வந்து ரோகிணியை வந்து பலாரம் அடைஞ்சிடுறாங்க. அதில் ரோகிணி வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மீனாவுக்கு ரோகிணியை பற்றி தெரிஞ்ச உண்மை வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்து போய் சொல்லாத பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 உடைய ப்ரோமோ பார்த்து தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி பண்டிகைக்கு வந்து எல்லாரும் பலகாரம் சுட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அரசி வந்து மயிலுக்கிட்ட கேட்குறாங்க, தீபாவளிக்கு வந்து நீங்கள் படத்துக்கெல்லாம் வந்து போயிருக்கீங்களானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மயில் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு தடவை வந்து நான் போயிருக்கேன், அப்போ வந்து 2010 வருஷம், அப்போ நான் வந்து 10வது படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே மீனா வந்து கேட்குறாங்க, அப்படி பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து 30 வயசு ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே மயில் இல்லை நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன், அப்போ வந்து எனக்கு வந்து 2010 வருஷத்தில் வந்து நான் வந்து 5வது படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சமாளிச்சிடுறாங்க ஒரு வழியாக. மயில் வந்து எல்லாருக்கிட்டையும் சமாளிக்கிறத வந்து சரணா வந்து மறைஞ்சிட்டுன்னு கேட்டுட்டு இருக்காருங்க. மயில் மேலே வந்து சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து மயிலுக்கிட்ட வந்து சரவணன் கேட்குறாரு, உன் ஆதார் கார்டு எங்கன்னு அப்படின்னு. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, தலைக்கு மேலே வேலை இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு அப்புறம் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சரவணங்கிட்டையும் சமாளிச்சுட்டு போகிறாங்க மயில். அடுத்த நாள் வந்து சரணா வந்து கடைக்கு போகிறாருங்க. அங்கே போய் வந்து மயிலோட அப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு, மாமா மயிலை வந்து நான் வந்து சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கு மயிலோட ஆதார் கார்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை வந்து கேட்டு வாங்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் வந்து தனியாக வந்து அது பார்த்துட்டு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா மயில் வந்து தன்னோட அந்த மூத்தவன் சொல்லி ஷாக் ஆகி அப்படியே அழுக வந்துடுது அவருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சரவணா என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியலிங்க. அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்த எபிசோட்ல அதை பார்க்கலாம். ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.